ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வதக்கிட்டு அது கூட இடித்த பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கினதும் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறமா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி எடுத்துருக்கேன் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு. காய் நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள், நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் போட்டு அதையும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு குண்டு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். குண்டு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வச்சு காய் கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து காய் வெந்து வரும்போது தேவையான அளவு புளி, ஒரு சின்ன கப் எலுமிச்சை சைஸ் புளி ஊற்றி ஒரு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை கிள்ளி போட்டு இறக்குனா சுவையான காரக்குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.